இந்தியாவுடைய நல்லாட்சியோடும் வாழ்ந்து வாழ்ந்து மறைந்தாலும் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாட்சியோடும் இன்றைக்கு தமிழகத்திலே 4.5 ஆண்டு காலம் ஒரு நல்லாட்சியை தந்து நல்லாட்சி நாயகராக இருந்து இன்றைக்கு இந்த இயக்கத்தை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஆனால் எடப்பாடியாருடைய நல்ல ஆலோசனைப்படி ஈரோடு குண்டுவட்ட மாவட்டத்தின் சார்பாக அண்ணா தொழிற்சங்கத்துடைய பேரவை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் பேரவையினுடைய செயலாளர், தலைவர், மாநில செயலாளர், தலைவர், பொருளாளர், அதே போல 14 சூப்பாவை சேர்ந்த பொறுப்பாளர்கள், அதே போல மாவட்டத்தில் ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக இந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கின்றது. தொழிற்சங்கத்தில் இன்றைக்கு ஏதோ ஒரு சிறு சிறு பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்று கூடி போராட வேண்டும் என்கிற ஒரு நிலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இந்த மாவட்டத்தின் சார்பாக. அதே போல மாவட்டத்தினுடைய மாநிலத்துடைய செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மாதிரி தொழிற்சங்கத்துடைய சட்டத்திட்டங்கள் மிக அருமையாக இருக்கின்றது, நமக்கு சாதகமாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு டிவிகேயால் பதிவாக்கப்பட்ட நம்முடைய தொழிலாளர்கள் எல்லாம் இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர்கள் இன்றைக்கு ஈரோடு கோபி கவுந்தப்பாடி பகுதியில் இருக்கிறவரெல்லாம் இன்றைக்கு கோயம்புத்தூர், அன்னூர், மேட்டுப்பாளையம் ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் போடுறதுக்கெல்லாம் நம்ம எந்த வகையில் அவர்கள் மீண்டும் நம்ம மாவட்டத்தை கொண்டு வரதுக்கு உண்டான என்ன ஒரு முறையோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அமைச்சர் உதவியாளர் தலையீடு அதிகமாக இருக்கும். ஆளுநர் பரிவாக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போராட்டத்துக்கு அனுமதி மறுத்திருக்கு. இப்படி இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து போராட்டம் போனால் இப்போ மறுதான் செய்வாங்க. அது எல்லாரும் தெரிஞ்சதானே, தெரியாது ஒன்றும் இல்லையா. அவரோட செயல்பாடு, அவரோட பிஏவோட செயல்பாடு எப்படி எல்லாரும் தெரிஞ்சதான். அதிமுக இப்ப கூட அதிமுகவுடைய நிர்வாகி கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் எப்பயுமே ஒரு சில ஆட்சி மாற்றம் வரும்போது நடக்கிறதா. புரட்சியாளருடைய ஆட்சி காலத்தில் புரட்சியாளருடைய ஆட்சியை கலைச்சாங்க. அப்போ நம்ம நாஞ்சில் போனார், சுப்புலட்சுமி போனவங்களாம் நிறைய அது மாதிரி போனாங்க. கூட தலைவருடைய மறைவுக்கு பின்னால் நிறையா ஒரு 4-5 யாருக்கு தொண்டர்கள் போகிறதில்ல, பொறுப்பாளர்கள் போகிறதில்ல, முன்னாள் அமைச்சராக தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க செஞ்ச தவறை மறைக்கிறதுக்காகவும் அந்த பல பிரச்சனைகள் தப்பிக்கிறதுக்காக அவங்க போகிறாங்க. மோதல் கிடையாது, கருத்து மோதல் கிடையாது. அவங்களோட சொந்த காப்பாற்றுறதுக்கு அதிகமாக இருக்கிற கேஸ் தப்பிக்கிறதுக்காக தான் போகிறாங்க. தவிர வெளியே சொல்கிறோம் கேட்கல. அதுதான் அவருடைய முறை சொல்றது. ஏன் கருத்து வேறுபாடு அது இல்லை. அவங்களுடைய கேஸ் தப்பிக்கணும், அவர் சொத்தை காப்பாற்றணும். அதுக்காக அவங்க கட்சி மாதிரி போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, திமுகவும் அதிமுக கூட்டணி போட்டாங்க. அதுக்கு துரோகம் தான். யாரு கூட்டணி போடுற நிரூபிக்க முடியும்? அவனால கூட்டணி போடுறத நிரூபிக்க முடியும் அவங்க யாரால? யார் சொல்றாங்க? அவங்க வேற வழியில அதாவது சொல்றாங்க. வேற ஏதோ சொல்ல முடியாது. வேற காரணம் இல்ல. கடந்த அதிமுக ஆட்சி நடத்துறது திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவங்க அரசு பண்ணிட்டு இருக்காங்க. அரசு முக்கிய நிர்வாகி திமுக முக்கிய அரசு பார்ட்டி சொல்றாரு, போன அதிமுக ஆட்சியில கேஸ் போடுவாங்க, அதோட விட்டுருவாங்க, ஆனா அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றாங்க. அப்படி நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? அவங்க ஏன் அரசு சொல்ல மதியம் கேட்கல? அவர் சொல்றாரு, யார் சொல்ற? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கேஸ் கோர்ட்ல நிலவி இருக்கு. கோர்ட்டு தான் முடிவு எடுக்கும். நாம எப்படி முடிவு எடுக்க முடியும்? கோர்ட்டு தான் முடிவு எடுக்கும். கோர்ட்டு தான் முடிவு எடுக்கும். ஆமா, கேஸ் போட்டான்னு கோர்ட்டு முடிவு பண்ணுறது கோர்ட்டு தான் முடிவு எடுக்கும். நீங்க பேசும்போது அனைவரும் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொன்னீங்க. யாரும் ஒன்றிணையும்? நாங்கள் இருக்கிற எல்லாரும் ஒன்றிணைக்க போகிறோம். யாரெல்லாம் ஒன்றிணையும்? யார் வந்தாலும் சேர்த்துக்குவோம். யார் வந்தாலும் சேர்த்துக்குவோம். ஒன்றிணைப்பு பொறுத்திருந்து பாருங்க, கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாருங்க. சார், கடந்த கால அமைச்சர்களாக இருந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் 2 பேரும் அமைச்சராக இருந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க மேலே ஒருத்தர் மேலே 100 கோடி 70 அமைச்சர் புக்கா வழக்கு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் சோயா தான் நாங்கள் சேர்த்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டு அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பூயாச்சி பூயா கட்சி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஊழல் முடிச்ச கட்சி தான் டிவிங்க.
பொறுத்திருந்து பாருங்க, நீங்களே விட தெரிஞ்சுக்கிறீங்க, கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். அப்ப இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்க்கணும், யார் என்ற பின்னாடி தான் சொல்ல முடியும். விகே போட்டிருக்குது, ஏடிஎஃப் தான் போட்டிருக்காங்க, திமுக போட்டிருக்காங்க. குறைப்பேரம் இல்லாமல் எப்படி அவங்க நம்ம ஏடிஎம் பதவி ராஜினாமா பண்ணி எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு உடனே போய் 5வது நிமிஷம் டிவிக்கு எடுத்தாரான்னு என்ன காரணம் இருக்கு? என்ன காரணம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க காரணம் என்ன? மிஷின் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருந்தா பரவாயில்ல, முடிஞ்ச ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிட்டா பரவாயில்ல. ஆமாம், நான் மிகு புரட்சித் தலைவர் இந்தியாவுடைய நல்லாட்சியோடும் வாழ்ந்து மறைந்தாலும் நம் நிஜமெல்லாம் முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விரைவில் அதிமுகவில் சின்னம்மா மற்றும் டிடிவி தினகரன் இணைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். விரைவில் நல்ல முடிவை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார் என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார்.